வணக்கம். திருச்சி சக்தி சித்த வைத்தியசாலையின் சார்பாக சித்த மருத்துவர் பி மதிக்குமார். இப்பொழுது அல்சரை பற்றி பார்ப்போம். நம்ம உடலில் வயிற்று பகுதி இன்றியமையாதது. மிகப்பெரிய முக்கியமான பகுதி வயிறு தான். அந்த வயிற்றில் உணவுப் பொருள்லாம் நல்லா ஜீரணமாகி நல்லா வெளியே போனாதான் அதில் உள்ள சத்து பொருள்லாம் நம்மளோட உடம்புல இருந்து நல்ல ஜீரண சக்தி ஏற்படும், நல்லாவும் இருக்கும். எல்லாருக்கும் சுலபமாக வர்றது தான் அல்சர். அல்சர் எல்லாத்துக்கும் வரும், பொதுவானது தான். இது 2 வகையாக இருக்கும். ஒன்று வயிற்றில் உண்டாகும், ஒன்று குடலில் உண்டாகும். இந்த அல்சருங்கிறது இந்த அல்சர் 2 வகை தான். அது எப்படின்னா, ஒன்று குடலில் உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அல்சர் உணவு குழாயில் உண்டாகியிருந்தால் சாப்பிடும் போதே வலி வரும். வயிற்றில் அல்சர் இருந்துச்சுன்னா சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்குள்ளவே வயிற்று வலி வரும். அல்சர் குடலில் இருந்து சாப்பிட்ட 1 மணி நேரத்தில் இருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே வலி வரும். அப்படியே தெரிஞ்சுக்கலாம் குடலில் அல்சர் இருக்குது. ஏன்னா சுருங்கி விரிய பகுதி அந்த குடலுங்கிறது. சாப்பாடு அதிகம் போகும்போது விரியும், அப்போ அந்த வலி வரும். சாப்பாடு வயிற்றில் இருந்துச்சுனாக்க அந்த வலி வராது, அது 1 மணி நேரத்தில் போயிடும். ஆனால் சாப்பிட்ட உடனே வந்துச்சுன்னா அல்சர் ரொம்ப முத்தி போச்சு அப்படிங்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் முடிஞ்ச வரைக்கும் தயிர் சாதம், மோர் சாதம், பால் சாதம் எல்லாமே சேர்த்துக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஹீட்டான பொருள் அப்படின்னாக்க காப்பி, டீ, அந்த ஹீட்டான பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. காரங்கள்லாம் அதிகமாக குறைச்சிக்கணும். அப்படி இருந்தால் நல்லது. அதே அல்சர் முத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய வேதனை வேறு மாதிரி இருக்கும். இதில் மண்ணீரல், கல்லீரல்லாம் கெட்டு போக கூட வாய்ப்பு இருக்குது. வாயு தொல்லை, மலச்சிக்கல்லாம் அதிகமாக உண்டாகும். இந்த அல்சர் பல விதமாக அனுபவிக்கிறவங்களும் தெரியும். அந்த அல்சர் நான் சொல்கிறதை விட அது அனுபவத்தை தெரியுது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியும். ஜவ்வு ஓட்ட கூட கிழிஞ்சு போயிடும், அந்த குடலுடைய ஜவ்வு கூட கிழிஞ்சு போயிடும். அதனால் அல்சர் ரொம்ப அதிகமான ஒரு ஒரு அபாயகரமான ஒரு நோயும் கூட சொல்லலாம். கணையம் கொண்ட பித்தப்பை இது கூட கெட்டு போயிடும் இந்த அல்சர் வந்துச்சுனாக்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தயிர், மோர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பச்சை காய்கறிகள் எவ்வளோக்கு வேணாலும் சாப்பிட்லாம். பச்சை காய்கறிகளில் வெண்டைக்காய் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் அது பிசின் உள்ள பொருள். அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நல்ல மோர் குழம்பு அதிகமாக சேர்த்துக்க, காரங்கள் வைக்காதீங்க. மோர் குழம்பு அதிகமாக சேர்த்து அதில் மிளகு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா 15 நாளில் உங்களுக்கு அல்சர் குணமாயிடும். அப்படி குணப்படுத்த முடியாத மருந்து சரிப்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் சாப்பிட்டேன் சார், எதை வேணாலும் சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த அல்சர் குணமாகல. உடம்புல சாப்பிட்டா உடனே வலி வருது, உடனே வாந்தி வருது, புளிச்சமாக வருது, புளிப்பு தன்மையாக வருது, சாப்பிட்ட பிறகு செரிமானம் ஆக மாட்டேங்குது, வயிறு மந்தமாக இருக்குது, உடல் உள்ளே போக மாட்டேது, ஒவ்வொருத்தரும் வெளியே சாப்பிட்ட பைக்கு வெளியே போகுது. அப்படிங்கிறவங்கெல்லாம் எல்லா மருந்து சாப்பிட்டு சரியாகாதவன் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி ஆகிறதுக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியாகாத எல்லா வைத்தியத்திலையும் எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் அனைத்து வைத்தியத்திலையும் குணம் ஆகாதவன் எனக்கு ஃபோன் போட்டு பேசுங்க. அதுக்குள்ளே மருந்து தரோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடியாதவங்களுக்கு தான் அது எந்த விதம் மூலவேதம் இருந்தாலும் சரி, ஆன்ம குறைவாக இருந்தாலும் சரி, நரம்பு தளர்ச்சியாக இருந்தாலும் சரி, பால்வழி நோய்களாக இருந்தாலும் சரி, வெட்ட சூடாக இருந்தாலும், வெள்ளை வெட்டியாக இருந்தாலும் சரி, அல்சராக இருந்தாலும் சரி, கைகள் வீக்கம், கால் நண்டு வீக்கம், பக்கவாதம், முடக்குவாதம், இந்த மாதிரி வகைகளில் எல்லா விதமான மருந்துகளும் சாப்பிட்டு சரியாகலை அப்படிங்கிறவங்க எனக்கு பண்ணிங்கன்னா நிச்சயமாக குணப்படுத்துவோம். அதுக்கான மருந்து எங்ககிட்ட இருக்குது. நம்பிக்கையாக அனுப்புங்க. நம்பிக்கையாக உங்களுக்கு மருந்து செஞ்சு கொடுக்குறோம். பயப்பட வேண்டியதில்லை. இது 5 தலைமுறையாக பாரம்பரியமாக படிச்சுட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். அதனால் நம்பி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.